நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்திகிட்டு இருக்கும். மாமனார் மாமியாரோட தொல்லைகளும், கூட்டு குடும்ப வாழ்க்கை வெறுப்பும், தனி கொடுத்தனத்தில் இருந்தவங்களுக்கு நம்ம தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமோ, அனாதையாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டது. கடன் வாங்கி அவதிப்பட்டவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்ல சோர்ஸ் கிடச்சி எண்ணிய காரியமெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. எதை நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல நேரமாக தான் இருக்க போகுது. கடகராசி நேயர்களே, கடகத்துக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஏன்னா அஷ்டமச்சனி காலங்களில் அது பெரிய அவதிகள் பட்டது நீங்கள் தான். எதிரிகளோட வலையில் விழுந்து அன்பாக இருக்கேன், அன்பானவன் நீங்கள் யார் நம்பி போனீங்களோ அவங்க உங்களுக்கு அவமானத்தையும், ஏன்டா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய காலங்களாக தான் உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி காலங்களில் நடந்தது. பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்க திருமணத்தை அஷ்டமச்சனியில் பண்ணிவிட்டு பட்ட அவதிகளுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சிலர் திருமணமான நாளில் இருந்தே ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அதே நேரம் சிலர் காதலித்து திருமணம் பண்ணவங்க கூட கல்யாணம் பண்ணி போன உடனேயே அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுது. இவ்வளவு நாள் நம்ம காதலித்தோம், 4 வருஷம் 5 வருஷம் காதலிச்சுட்டு திருமணங்கிறது கைகூடுறதே பெரிய விஷயம். ஆனால் நமக்கு நல்ல முறையில் திருமணங்கிறது கைகூடிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு திருமணம் முடிஞ்ச உடனேயே நிறைய பிரச்சனைகளை அது உங்களுக்கு கொடுத்துருச்சு. திருமணமான கடகராசிக்காரங்களுக்கு நிறையவே மனவேதனைகள், குடும்பத்திலையும் ஒரு மன அமைதி இல்லாத சூழ்நிலை, கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருந்தது. மாமனார் மாமியாரோட தொல்லைகளும், கூட்டு குடும்ப வாழ்க்கை வெறுப்பும், தனி கொடுத்தனத்தில் இருந்தவங்களுக்கு நம்ம தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமோ, அனாதையாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டது. அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய 60 நாட்களில் மிகப்பெரிய மன மாற்றத்தையும் ஒரு அதிசயமும் உங்களுக்கு நடந்து கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு மன நிம்மதி அடைவீங்க. திருமணமாகாமல் இருந்து தவிச்சவங்களுக்கு திருமணமும், புத்திர பாக்கியம் இல்லாமல் வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியமும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோடு இருந்தவங்களுக்கு நிறையா அந்த பாதிப்புகள்லாம் மாறி சுபிட்சமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள். இந்த 60 நாட்களுக்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தா, தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரனுக்கு ஒளி கொடுக்கறதே சூரியன் தான். ஸோ அதனால் சூரிய வழிபாடு கடகராசிக்காரங்க வாழ்நாளில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தால் அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சரோடு தான், நல்ல ஒரு பிரபலமான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக அது கொடுக்கும். அதனால் சூரிய வழிபாடு சுகத்தை தரும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற பயத்திலே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் பார்க்குறேன், கடகராசிக்கு அஷ்டமச்சனி அவ்வளோதான் மிரட்டுறாங்க, ரொம்பவே நெகட்டிவான பலன்களை சொல்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. மனக்குழப்பத்தை இந்த அஷ்டமச்சனி காலம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏற்படுத்தும். நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்திகிட்டு இருக்கும். அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள் உங்களுக்கு நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆகிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. குருவோட நட்சத்திரத்தில் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறனால, குரு பலத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு உங்களுக்கு அதிசாரமாகி 12ல் இருந்தாலும் அவர் வக்ரம் ஆகிட்டார். அதுவும் புனர்பூசத்திலே வக்ரம் ஆகிறதுங்கிறது குருவோட நட்சத்திரத்திலே வராரு. உங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டிய பலன்கள் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ரிட்டன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ திரும்ப லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம்தான் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. அதாவது இப்போ நடக்கிற இந்த ஒரு குரு வக்ரமும் சனியோட வக்ர நிவர்த்தியும்
உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறாங்க. எப்பயுமே குரு வந்து புனர்பூஷத்தில் வரும்பொழுது, புனர்பூஷங்கிறது ராமரோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராமர் வாழ்க்கையில் இழந்து தான் ஒரு விஷயத்தை திரும்ப பெற்றார். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும். ஒரே இழுபறியாக இருக்குங்க, எனக்கு அந்த இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் பூரணமாக உங்கள் விருப்பப்படி அதிர்ஷ்டத்தோட யோகமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி கடன் கொடுத்து எனக்கு கடன் திரும்ப வரல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு அவங்களே தேடி வந்து கடனை உங்களுக்கு வந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் வாங்கி அவதிப்பட்டவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்ல சோர்ஸ் கிடச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அப்படி ஒரு யோகம் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. அஷ்டமச்சனி உங்களெல்லாம் அவ்வளோ தூரம் கெடுக்காது. ஏன்னா அவர் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருப்பார். நல்ல நட்சத்திரங்களில் தான் உங்களுக்கு மூவ் ஆகுது. சூரியனுக்கு பிடித்த நட்சத்திரத்தில் தான் அது வந்து போராட்டாதியில் இருக்கிறது. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 60 நாட்களை அதிக யோகத்தை உங்களுக்கு தரப்போகிறாரு. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மீனாட்சி அம்மனை வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம். அப்போ அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடனடி தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக அம்பாள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் மீனாட்சி அம்மனுக்கு பச்சை சேலை சாத்துங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோடு இருக்கிறனால இந்த 60 நாட்களில் எந்த அளவுக்கு சில சிக்கல்களை தீர்க்க முடியுமோ அதெல்லாம் தீர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அஷ்டமச்சனியில் ஒரு அதிர்ச்சியை வந்து நம்ம இப்போயே ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு எளிய வழி தான். அதனால் இந்த 60 நாட்களை பயன்படுத்திக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழியை பாருங்கள். நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ குரு வக்ரத்தில் இருக்கார், சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். சனி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். எதை நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல நேரமாக தான் இருக்க போகுது. பொதுவாக கன்னிராசிக்கு கெட்ட கிரகம் பாதகாதிபதி கிரகம்னா அது குரு தான். அந்த குரு உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறது நல்லது தான். அதுவும் உங்களுக்கு 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் பதவியில் ஏமாற்றத்தையும் தொழிலில் நிறைய சங்கடங்களையும் ஒரு இஷ்டம் இல்லாத வேலை பார்க்குறதும் பணிச்சுமை அதிகமாக இருக்க இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலைகள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் அதிலிருந்து அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள் பெரிய ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். தொழிலில் இருந்த உங்களுக்கு எதிர்ப்புகள் தன்னால் அது விலகி போகும். தொழிலில் ஏதாவது பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். அதனால் இந்த அதிர்ஷ்ட யோகத்தை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு லாபத்துக்கு போக போகிறாரு. அப்போ எண்ணிய காரியமெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா கண்டச்சனின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு கொடுத்துருமா, எனக்கு ஒரே ஃபியராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறையா எங்கிட்ட வராங்க. கன்னிராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு பயத்தை முதல்ல விடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதுவும் இந்த 60 நாட்கள்ங்கிறது வந்து உங்களோட நாட்கள் தான். நீங்கள் நினச்சபடி ஒரு மூமெண்ட் எது பண்ணாலும் வெற்றியாக தான் முடியும். அதை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போகுது. கல்வியில் தடையாக இருந்தவங்களுக்கு கல்வி மேன்மையை ஏற்படுத்தும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், தொழில் விருத்தியும் நடக்கக்கூடிய அற்புதமான காலம்தான் இப்போ அவங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர், சுக்கிரனோட வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். குறிப்பாக சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுக்கிரன் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் காத்திருக்கு. வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள்.